அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற மக்களே. போன காணொலியில் நான் அடுத்து எந்த ஊருக்கு போகிறோன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் சரியாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லவுட்டர்ப்ரூனன் பள்ளத்தாக்குக்கு தான் மக்களே வந்திருக்கோம். சுவிட்சர்லாந்தே அழகாக இருக்கும்னு நமக்கு தெரியும், அந்த நாடு முழுக்க. ஆனால் சுவிட்சர்லாந்தில் ஏதாச்சும் ஒரு ஊரை சொல்லுப்பா அழகான ஊர் அப்படின்னு என்ன கேட்டால் இந்த லவுட்டர்ப்ரூனன் பள்ளத்தாக்கை தாங்க சொல்லுவேன். இங்கே லவுட்டர்ப்ரூனன் பள்ளத்தாக்கில் அந்த ஊர் மட்டும் இல்லை, இந்த பள்ளத்தாக்கு முழுக்க வெங்கன், கிம்மல்வேல்டு, ஸ்டெஷல்பர்கு, இந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காணொலியை முழுசாக பார்த்துட்டு ஏன் இந்த ஊர் அழகாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். இல்லை இதை விட அழகான ஊர் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கீழே கருத்தில் சொல்லுங்கள். நான் அந்த ஊருக்கு அடுத்து போக முயற்சி பண்ணுறேன். இதாங்க நான் சொன்ன அந்த அருவி. அங்கே பாருங்க, 300 மீட்டர் உயரமான மலையிலேருந்து அப்படியே நேராக கொட்டும். இந்த ஊரை நெருங்கும் போதே அப்படியே இந்த ஊர் மேலேயே கொட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இருக்கிற ஏரி பேர் வேறு, ஃபவுலன்சி. இந்த ஊர் தான் இது. துன்னர் சீன் இந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குது, அது இன்னொரு ஏரி. துன்னர் சி, ஆமாம், துன்னர் சீன்னா இந்த மொழியில் ஏரி. துன்னர்ன்றது அதோட பேர். நம்ம ஊரில் கடல், நம்ம ஊரில் SCEAன்னு எழுதுவோம், இவங்க SEEன்னு எழுதிடுவாங்க. ஆனால் சீனா இவங்களுக்கு ஏரி தான். அந்த சுதைமண் இருந்தாலும் வெளியே மழை பலகை அடித்து அதை பாதுகாக்கிறதுக்கு கூடுதலாக வச்சுருப்பாங்க. மேலேருந்து கீழே இறங்குறது தெரியுதா? காது அடைக்குதா? இல்லை எனக்கு மட்டும்தான் அடைக்குதா? ஏரியிலேயே வீடு கட்டியிருக்காங்க நீங்களே, அதான் இது. இல்லை போகலாம். இந்த அருவி தான் இந்த ஊருக்கே சிறப்பு. இந்த ஊரை பார்க்கறதுக்கு, இந்த அருவியை பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. சின்ன புகை மூட்டை மாதிரி தான் கொட்டும். சுவிட்சர்லாந்துலேயே மிக முக்கியமான ஊரில் இதுவும் ஒன்று, சுற்றி பார்க்க வர்ற இடத்துல. இங்கே பெரும்பாலும் எப்போ வந்தீங்கனாலும் நம்ம இந்தியர்களை பார்க்கலாம். இந்தியாவிலேருந்து நம்மள மாதிரி சுற்றி பார்க்க வர்றவங்களும் இருப்பாங்க, தமிழ்காரங்களும் இருப்பாங்க. இந்த உட்காந்துருக்கு பாரு ஒரு அம்மா, நம்மள மாதிரி தானே அது? இல்லை நம்ம ஊருக்காரங்க தான். எழுத்தெடுத்தாலும் அந்த எல்லாம் பிரிச்சுட்டு கொடுத்துது. இதுவும் நிறுத்தலையே, காசு கொடுத்து
மாடை பாருங்க இங்கேருந்து அந்த ஸ்பெஷல் பர்க்குன்றது ஒரு 6 கிலோமீட்டர். அந்த 6 கிலோமீட்டரும் எவ்வளோ அழகாக இருக்கும்னு மட்டும் பாரு. இப்போ இங்கே நிற்கிற இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர். அங்கே ஒரு இடம் கொஞ்சம் ஆக்கிக்கலாம். எடு போட்டா எடு வாசல்ல இறங்கி இந்த பக்கம் வாப்பா, நீ இறங்கி வாமா. கேட்குது கொட்டு. நல்லா அருவி சத்தம் அப்படியே சுற்றி மலை தான் இல்லை, 4 பக்கமுமே மலை தான். வீடியோ காமிச்சிட்டு ஸ்பெஷல் பர்க். எத்தனை அருவி கொட்டுது அப்பப்பப்பா. இங்கே பாரு, அந்த பனி மேலே அப்படியே அந்த சூரிய ஒளி படுறது எப்படி மின்னுதுன்னு தெரியுதா? இந்த அந்த அது மலை மேலே இருக்க பனி தான், அது மேகம் கிடையாது. மேகத்துக்கு பின்னாடி வெள்ளையாக பனி தெரியுது பாரு அப்படியே. மலையே. ஆமாம், மலை மேலே அப்படியே பனி படர்ந்துருக்குது. இமயமலைலாம் இன்னும் இதை விட உயரம், 2 பங்கு உயரம் இருக்கும் அதிகமாக. ஆமாம், எங்கே இருக்குது எல்லாம்? வந்தால் நம்மளை பாதுகாப்பாக பத்திரமா கூப்பிட்டு வந்தவன் நம்ம வண்டியை சொல்கிறேன். ஆமாம், எல்லா இடத்துலையும் தான் சத்தம் அங்கங்கே கேட்டுக்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் சுற்றி பார்க்க வர்றவங்க 4 நாளைக்கு 5 நாளைக்குன்னு கும்பலாக 50,000 ரூபா கொடுத்து சீட் எடுத்து வச்சுக்குவாங்க, பயண சீட்டு. அப்போ எந்த வண்டியில் வேணாலும் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த பொட்டி மேலே மலை மேலே தூக்கிட்டு போகிற பொட்டிக்கெல்லாம் வந்து பாதி வேலை தான் அது இருந்தால் 4,000 ரூபா கொடுத்துட்டு இது மேலே ஏறிப்பாங்க. நம்மனா 8,000 ரூபா கொடுக்கணும். அதை ஸ்விஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நாளைக்கும் இருக்கும், 3 நாளைக்கும் இருக்கும், 1 நாளைக்கும் இருக்கும். வந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காட்டாறு இருக்குது. இங்கேருந்து தான் அந்த சத்தம் வந்துட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க, இருக்கையெல்லாம் போட்டு அப்படியே அழகாக இந்த இடத்துல உட்காந்து இதை பார்த்துக்கிட்டே குழம்பி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். நல்ல சிறப்பான இடம் தான். ஆனால் இந்த 6 கிலோமீட்டரும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்பெஷல் பர்க்குக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வாங்க, இப்போ ஸ்பெஷல் பர்க்லேருந்து திரும்ப லவுட்டர்ப்ரூனன் போவோம். இந்த லவுட்டர்ப்ரூனன் பள்ளத்தாக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் லவுட்டர்ப்ரூனனை சுற்றி பார்ப்போம். ஒன்றுமே இல்லைங்க, இங்கே 2 பக்கமும் வந்து புல் தான், மாடு மேயிறதுக்கான புல் தான் வளர்த்து வச்சுருக்காங்க. ஆனாலும் அதை எவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எந்த குப்பையும் போடாமல், எதுவும் பெருசாக வந்து நெகிழி இல்லை மற்ற செயற்கையான பொருட்களை வைக்காமல் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. எவ்வளோ பொறுப்போட மக்கள் வந்து இங்கே வந்து போகிறவங்களும் எவ்வளோ பொறுப்போட நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சூரிய ஒளி அந்த பாறையில் பட்டுது. இதுக்கு முன்னாடி அந்த பனி இது மேலே பட்டுது. இங்கேருந்து இறங்கி வேணும்னே இங்கேருந்து நடந்து வருவாங்க. வேணும்னேன்னா அந்த அழகை பார்க்கறதுக்காக, இந்த ஊரோட அழகை நடந்து பார்க்கணும்னு. அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நம்ம தலைக்கு விளையாடிச்சுக்கிறோம். அந்த மரங்கள் அவங்க வீட்டோடைய இது மரத்தாலேயே இது பண்ணுவாங்க. இல்லைம்மா, வீட்டுக்கு மேல் மாடி மரம் மட்டுமே இது பண்ண வீடும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. மேலே ஒட்டி வச்சிருக்காங்க. மரத்துக்கு மேலே பலகையை அடிச்சும் வைப்பாங்க. காற்று வராத இருக்கும்னா இல்லை அது வெயிலுக்கு எல்லாத்துக்குமே இதுவாக இருக்கும்னு. இந்த பாறை வந்து அந்த இடம் மட்டும் எப்படி இருக்குது பாரு. அந்த தண்ணி வந்து அந்த பாறையில் தண்ணி வந்து இல்லை அப்படியே அப்படி தெரியுது. அந்த இடத்துல
மட்டும் பச்சையாக எதுவும் தழை இல்லாமல் இருக்குது பாருப்பா. மற்றதெல்லாம் இடது பக்கம் வலது பக்கம்லாம் ஏதாவது இது முளைச்சு. புல்லு மாதிரி வந்துருக்கு. அது எப்பயுமே இருக்கிறதால எதுவும் முளைக்கல. இது போகுது அதுதான். ஆமாம். இப்போ போய் அவங்க எப்போ வர்றாங்க? அவங்க அங்கேயே கூட தூங்குவாங்க. இல்லைப்பா சொல்கிறேன், அங்கே தங்குறதுக்கு வீடுலாம் இருக்குது. சைக்கிள் எவ்வளோ ஓட்டமாக ஓட்டுவாங்க போயிட்டு ஆனால் சைக்கிள் ஏறுங்க தந்தரையாக இந்த மாதிரி இருக்குமா கொஞ்சம் வளைவளைவா மண் இது மாதிரி போகும்பா. ஒன்னாலாம் அதில் மாட்ட முடியாது. நம்ம அவங்க வந்து அதுலேயே வர மாதிரி இருந்தால் விடுறாங்க ஒன்று. அதுலேயே மிதிவண்டி ஓட்டி பழகினவங்க அவங்க அதுக்கான சக்கரமும் இருக்கும் அந்த வண்டியில். மிதிவண்டி திருப்பி பிடிக்கும், பிரேக்கு கட்டிமா இருக்கும், கப்புன்னு முடியெல்லாம் நிறுத்திக்குவோம். இது என்ன பைக்கில் கொண்டு போய் ஏற்றணும். பிடிக்குது இறங்கி பின்னாலே வருது. தள்ளியாவே ரோடாக இருந்தது. ரோடே இல்லை. இதுல இருந்து மேல ஏற வழியில நம்ம மலையில இருக்குது. நடந்து போற இடத்துல போற இடத்துல பைக்கை போய் விட்டுக்கிட்டு பாதி உயரம் மலை இருக்குது. நல்லாவே அந்த வண்டி போக மாட்டேது. பின்னாடியே சாஞ்சிட்டு ஒரு மாட்டேது. என்ன பிடிங்குதுக்குன்னு இது கூட அங்கே மலைக்கு மேலே ஒரு திட்டில் ஊர் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கட்டடம்லாம் இருக்கு பாரு. அதில் தான் பஸ் போகுது அது மேலே. அதே மாதிரி இங்கே இடது பக்கமும் இருக்குது. நீ நடக்கிற தாட்டிலையா? நடந்து போனால் அங்கே மேலே ஒரு ஊரே இருக்குது. அங்கே வண்டியும் போவோம். அங்கே இருக்கவங்கள மட்டும் வண்டியில் விடுவாங்க. அங்கே குடியிருக்கவங்கள மட்டும் மகிழ்ந்து நம்ம அந்த மாதிரி வண்டியில் போகிறதுக்கு விடுவாங்க. இந்த மாதிரி வண்டி போகிறது மாதிரி இருக்கிறாங்க. கை வச்சா தாங்க மிஷின் வச்சு ட்ரக்காலேயே இருக்கு. அதை வச்சா இருப்பாங்க. அது ஏதாவது போடுவாங்களாட்டுக்கு. அறுத்துட்டு உழவு ஓட்டி வேற எதுனாச்சும் பயிர். இல்லை இந்த இடத்துலலாம் மாட்டுக்கு தான்ப்பா புல் அப்படியே இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுக்கே ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த இடத்த தோட்டத்தை மட்டும் அப்படியே சுத்தம் பண்ணிட்டு கூடாரம் அமைச்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா அதுக்கே காசு. ஒரு இரவுக்கு 5000 ரூபா அந்த மாதிரி. 5000 8000ன்னு இவங்கெல்லாம் தங்கிக்குவாங்க. நாங்களும் தான் அப்புறம் நார்வேக்கு போனால் வெளியே தானே கூடாரம் அமைச்சு தங்குறோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் இங்கே வந்தால் தங்கிப்போம். என்ன வெயில் காலத்தில் வரணும் இன்னும். இப்போ இரவு இன்னைக்கு இப்போ 17 பாகை இருக்குன்னா இரவு இன்னும் கொஞ்சம் கூட இதுவாகும், சூடாகும். இன்னும் கொஞ்சம் குளிரும். நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி அருவிகள் இருக்குது, பள்ளத்தாக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து அரசும் ஒழுங்கான கட்டமைப்பை செய்யலை. மக்கள் நாமளும் வந்து பொறுப்பாக நடந்துக்கலை. நம்மளும் பொறுப்பாக இருந்தோம்னா அந்த இடம் இவ்வளோ குப்பையாக இருக்காது. அதே சமயத்தில் அரசியல்வாதிகளும் ஒழுங்காக முறையான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினா, அதுக்கு ஒதுக்குற நிதியை முழுமைக்கும் அதுக்காகவே செயல்படுத்தினா நம்ம ஊரும் இந்த மாதிரி அழகாக தான் இருக்கும். நம்ம ஊரும் வந்து ஒரு சுற்றுலாவில் மேம்பட்டுருக்கும். இப்படியே நடந்து போகலான்றாங்க. இந்த பக்கம் நடந்து போனால் அந்த 5 கிலோமீட்டருக்கு நடந்து போகிறது அந்த ஊர் வரைக்கும். கீழே இந்த 6 கிலோமீட்டருக்கு இங்கே கீழே அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் சைக்கிளில் போகிற மாதிரி. அந்த பக்கம் இருந்துச்சு இப்போ பலகை. இன்னும் அது மேலே தெரிக்கிற மாதிரி வரும்ல. ஜனம் இருக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் மாடு கட்டுறாங்க. இதெல்லாம் மாடு கட்டுற மட்டும் தான் அது. அப்புறம் விவசாய பொருட்கள் வைக்கிறது, மாடு கட்டுறது. குளிரில் அதுக்குள்ளே தான் மாடு இருக்கும். குடியிருக்கிற இடம் தெரியல. மாடு கட்டுறது இது அங்கே அந்த பக்கம் இருக்கிறதுலாம் குடியிருக்கிறதாப்பா. ஆமாம் வீடு குடியிருக்கிற வீடும் இருக்குது, இந்த கொட்டாயும் இருக்குது. மாடு கட்டுற தனியாகவே தெரியுது. இப்போ குடியிருக்கிற வீட்டிலலாம் கண்ணாடி வச்சுருக்குது, அதில் திரை சீலையெல்லாம் போட்டிருக்காங்க பாரு. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் மாடு கட்டுறது. இதெல்லாம் பொருள் வைக்கிறது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு காலதர் வச்ச இதுன்னா வீடாக இருக்கும். நிறையா காலதர் இருக்குது அப்படின்னா, அந்த ஜன்னல்னு சொல்கிறீங்களா, அது இருந்தால் அது குடியிருக்கிற வீடு. 1-2 தான் காலதர் இருக்குன்னா அது குடியிருக்கிற வீடு இல்லை. ஏன்னா வேடிக்கை பார்க்கறதுன்னு அவசியம் இல்லை. அது இருந்தால் குளிர் தான் சேர்ந்த மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குதே. கொம்பு இருக்கிற மாடு இந்த ஊரில் இதெல்லாம் நாட்டு மாடு. இங்கேயும் ஆனால் அந்த நாட்டு மாடு ரகம் இருக்குது. பால் நிறையா கறக்கணும்னு இவங்க உருவாக்குன ரகமும் இருக்குது. 2 வகையிலே இருக்குது.
வச்சுருக்காங்க சூடு பண்ணுறதுக்கு. பொது இதில் சுடு தண்ணி வராமல் அவங்களே அடுக்கிற இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களே ஏறி விட்டுருக்காங்களா? எப்படியெல்லாம் ஒரு வீட்டை அழகுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அழகுபடுத்தி ஒரு வீடு அழகாக இருந்தால் தான் ஊர் அழகாக இருக்கும், தெரு அழகாக இருக்கும்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான். வீட்டில் அமைதியாக இருந்தால் வீடு அழகாக இருக்கும், வீடு அழகாக இருந்தால் தெரு அழகாக இருக்கும், தெரு அழகாக இருந்தால் ஊர் அழகாக இருக்கும், ஊர் அழகாக இருந்தால் நாடே அழகாக இருக்கும்னு சொல்லுவார். கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நின்று தான் எல்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஊரையே. இது ஏதோ பயங்கரமான இடம் போட்டுருக்காங்க. இந்த சைடு சந்தில் தெரியுது பனிமலை. அந்த அருவி இந்த இது மேலே போட்டுற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது எங்கள் வண்டி நிறுத்த முடியுமா. காசா? கண்டிப்பாக அதில் சந்தேகமே வேணாம். அந்த செம்பில் தெரியுது. எவ்வளோ வரும் கேட்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு நீங்கள் சொல்லுங்கள். தெரியல. எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? 600 ஒரு மணி நேரத்துக்கு. 2 மணி நேரத்துக்கு 800 இங்கே வண்டி நிறுத்துறதுக்கு. அங்கே போகிறதுக்கு இருந்தால் கூட எங்கே போகிறதுக்கு? 1 மணி நேரம் இங்கே நிறுத்திட்டு அங்கே தான் போகணும். அங்கே எங்கே போகிறாங்க சார்லாம்? இல்லை நீ இந்த பக்கம் போய் இங்கே வந்து நெல்லு. மழைலாம் இல்லை, சாரல் தான். அந்த இதோட சாரல். இந்த லவுட்டர் ப்ரூனனுக்கு வந்தீங்கன்னா இந்த லவுட்டர் ப்ரூனனுடைய அடையாளமே வந்து இங்கேருந்து நீங்கள் மேலே வந்து ஷில்டான் போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஜுங்ஃப்ரூ ஜூச் அங்கே போகிறதுக்கும் இங்கே வந்துட்டு கிரிண்டல்வால்டு போகலாம். அதை விட மிக முக்கியமான ஒன்று, இங்கே நீங்கள் வண்டி நிறுத்துகிற இடத்துல இருந்தே ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அருவி இருக்குது. இந்த ஊருக்கே அந்த அருவி தான் அடையாளம்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நடந்து போனீங்கன்னா அந்த அருவிக்கு போயிடலாம். ஆனால் என்ன, இங்கே வண்டி நிறுத்துறதுக்கு 1 மணி நேரத்துக்கு €6 கேட்குறாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம். 2 மணி நேரத்துக்கு €8. அதுக்கு 1 மணி நேரத்துக்கு €4 வச்சுருக்கலாம்ல. ஆனால் அங்கே தான் இவங்களோட சூச்சமாக இருக்குது. அங்கே தான்டா இருக்குது ஸ்டைல் பாண்டி ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. இவங்களோட வருமானமே இந்த சுற்றி பார்க்க வர்றவங்க தான்றதுனால அது குறைந்தபட்ச கட்டணமாக €6 வாங்குறாங்க 1 மணி நேரத்துக்கு. €2 கொடுத்தீங்கன்னா €8 கொடுத்தீங்கன்னா 2 மணி நேரம் இருக்கலாம், ஊரை இன்னும் நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த வண்டி நிறுத்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு 5 நிமிடத்தில் நடந்து போயிடலாம். அங்கேயே வழி தெரியும், நேராக அப்படியே நடந்து போயிடலாம். அப்படியே அந்த லவுட்டர் ப்ரூனன் அந்த அருவி அந்த இதிலேருந்து அப்படியே நடந்து கீழே இறங்கி வந்தேன். இதுவும் லவுட்டர் ப்ரூனன் தான். ஆனால் அங்கே பாருங்களேன், ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சாதாரணமான ஒரு மலைச்சரிவு, அதில் வந்து புல்வெளி இருக்குது, அதில் அங்கங்கே மர வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளுக்கு வந்து இந்த அடர் வண்ணத்தில் ஒரு சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. அதுவே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் குறிப்பாக சொல்லணுன்னா, இதெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், இங்கே எங்கேயும் குப்பை இல்லை. சாதாரணமாக யாருமே கூட இந்த சாலை ஓரங்களில் அங்கங்கே புகையிலைச்சூரில், மற்ற ஊரில் கூட பார்த்துருக்கேன் இந்த நாட்டில், புகையிலைச்சூரில் பிடிச்சிட்டு அப்படி தூக்கி போட்டுருவாங்க கீழே. ஆனால் இந்த ஊரில் அந்த மாதிரி கூட யாரும் போட்டு நான் இது வரைக்கும் பார்க்கல. அப்படியே 1-2 தெரியாமல் போட்டிருந்தாலும் இந்த அதை எடுக்கிறவங்க, சுத்தம் பண்ணுறவங்க வந்து அதை எடுத்துடுறாங்க, எடுத்து சரியாக பொறுக்கி எல்லாத்தையும் இது பண்ணி போட்டுடுறாங்க. இந்த மக்களை தான் பாராட்டணும். இந்த ஊரை அவ்வளோ குப்பை இல்லாமல் வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம கையில் ஏதாச்சும் ஒரு குப்பை இருக்குது, எதாச்சும் ஒன்று சாப்பிட்டு ஒரு பொருள் வச்சுருக்கோன்னா நமக்கே கீழே போடணும்னு தோணாது. அந்தளவுக்கு சுத்தமாக வச்சுருக்காங்க. உண்மையாகவே பாராட்டணுங்க.
இயற்கை வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து சமமாக தான் இருக்குது. எல்லா நாடுகள்லேயும் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அதை எப்படி வச்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் அந்த இது அழகாகவே இருக்கா இல்லை அதை வந்து நம்ம அலங்கோலப்படுத்தி வச்சுக்கிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. அட 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 என்ன ஒரு அழகுடா சாமி. அப்படியே அந்த ஊருக்கு மேலே அந்த மலையிலேருந்து அருவி கொட்டுது அந்த ஊருக்கே. அப்படியே நாளெல்லாம் இங்கேயே உட்காந்து இந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அது ஏன்னே தெரியல. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தூரத்தில் தெரிகிற அந்த பனிமலை, அப்புறம் இந்த அருவி, இந்த பச்சை பசேல்னு இருக்க மரங்கள், இந்த குழம்பி கடைங்க, அது ஒட்டி வச்சுருக்க அந்த பூக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸு படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் வந்து ஒரு ஊர் வரும், ஒரு கிராமம் வரும், ரிவெண்டல் அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். அந்த கதையை எழுதினவர் இந்த J.R.R. டோல்கியன் அப்படிங்கிறவர் தான் அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் கதையை வந்து எழுதினவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1911 நான் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த லவுட்டர் புரூனன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இந்த ஊருக்கு நான் வந்தேன். இந்த ஊரை அடிப்படையாக வச்சு தான் லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் வர்ற அந்த ரிவெண்டல் அப்படிங்கிற கிராமத்தை வந்து நான் வடிவமைச்சேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு இந்த ஊருக்கு வந்தால் என்னென்னத்தெல்லாம் வந்து தூண்டி விடுதுன்னு பாருங்களேன். உண்மையாகவே சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு இந்த காணொலியில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தாலும் கீழே கருத்தில் சொல்லுங்கள். இல்லை வினோத், நான் இதை விட பயங்கரமான ஊரெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகான ஊரெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தவறாமல் கீழே கருத்தில் சொல்லுங்கள். நானும் வாய்ப்பு கிடச்சதுன்னா அந்த ஊருக்கு போய் பார்க்குறேன். நீங்கள் வாய்ப்பு கிடச்சதுன்னா சுவிட்சர்லாந்து வர்றவங்க தவறாமல் இந்த இடத்துக்கு வந்துடுங்க. லவுட்டர் புரூனன். நீங்கள் பேருந்துலேயும் வரலாம். அங்கங்கே எல்லாத்துக்குமே வந்து பேருந்து நிறுத்தங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்விஸ் பாஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா பேருந்துலேயும் போய்க்கலாம். அது மாதிரி அந்த ஒரு சில ஏரிகளில் இருக்கிற அந்த படகுகள்லேயும் சவாரி பண்ணிக்கலாம், படகு சவாரியும் செய்யலாம். தொடர்வண்டிகள்லேயும் எல்லா தொடர்வண்டிகளையும் போய்க்கலாம். இந்த மலைக்கு மேலே அந்த தொங்கிக்கிட்டு அந்த கூண்டில் தூக்கிட்டு போகிறாங்களே, அதில் போகணுன்னா சில இடங்களுக்கு வந்து அந்த ஸ்விஸ் பாஸ்லேயே வந்து அது உங்களுக்கு அனுமதியும் அதுக்கும் கிடச்சிரும். சில இடங்களுக்கு வந்து அது இந்த மேலே போகிற இடங்களுக்கு வந்து பாதி விலைக்கு உங்களுக்கு வந்து சலுகை தருவாங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து மலைப்பாதையிலையும் நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து இங்கே வண்டியை வாடகைக்கு எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது சுவிட்சர்லாந்துலாம் இருக்கிறதுலையே ரொம்ப விலை அதிகமான ஒரு நாடு. அறையும் சரி, இல்லை உணவுப் பொருட்களும் சரி, இல்லை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு பேருந்தோ இல்லை தொடர்வண்டியோ இல்லை இந்த மாதிரி மகிழுந்து வாடகைக்கு எடுக்கணும்னா எல்லாமே வந்து இங்கே ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது அதை நம்ம. ஏன்னா இவங்க அவ்வளோ மெனக்கட்டு அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இந்த நாட்டை சுத்தப்படுத்தி அந்தளவுக்கு பார்த்துக்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் மெனக்கட்டானா நம்ம ஊரை வந்து இந்த மாதிரி மாற்றலாம். நம்ம ஊரில் வட இந்தியாவில் பனிமலை இருக்குது, அங்கே இந்த மாதிரி சிறப்பாக செய்யலாம். நம்ம தமிழ்நாட்டிலையுமே கூட நிறைய சிறப்பான அழகான இடங்கள் இருக்குது, ஊர்கள் இருக்குது. அதுக்கு வந்து அரசாங்கம் மனசு வைக்கணும். அதுக்காக நிதி ஒதுக்கி அந்த நிதியை முழுசாக இதுக்காக செலவு பண்ணணும். மக்களாகிய நாமளும் வந்து கொஞ்சம் பொறுப்போடு இந்த இடங்களை பார்த்துக்கணும், குப்பை போடாமல். எனக்கு எப்போயுமே இந்த சுவிட்சர்லாந்தில் பிடிச்ச இந்த வலது பக்கம் தெரியுது பாருங்களேன், இந்த பூக்கள் தான். இதை வந்து ஜெரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 17ஆம் நூற்றாண்டில் வந்து தென் ஆப்பிரிக்காவிலேருந்து இதை கொண்டு வந்து இந்த நாடுகளுக்கு ஐரோப்பிய முழுக்க பரவிக்கிட்டு இருக்காங்க இந்த பூக்களை. அவ்வளோதான் மக்களே, லவுட்டர் புரூனன்லேருந்து கிளம்பியாச்சு. நேராக விடுதிக்கு போய் ஓய்வு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப வசதியாக இருக்குது. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த லவுட்டர் புரூனன் பள்ளத்தாக்கை வந்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.